எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தாங்க உங்க கிராமத்து பொண்ணு பேசுறேன். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து என்னோட யூடியூப் பயணங்கள் பத்தி தான் பார்க்க போறீங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இன்னைக்கு என்ன விஷயத்த பத்தி நான் பேச போறேன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட யூடியூப் சேனல். நான் யூடியூப் சேனல்லேருந்து கடந்து வந்த பாதைகள். இந்த யூடியூப் சேனல் வந்து எனக்கு எந்த அளவுக்கு கை கொடுக்குது, நான் இதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு சொல்லி தான் நான் இன்னைக்கு பேச போகிறேன். நீங்கள் எல்லாரும் அதை கேட்க போகிறீங்க. கேட்பீங்கல்ல? கேளுங்க. அப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் யூடியூப் சேனல் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு நிறையா வருஷம் ஆயிடுச்சுன்னு வைங்களேன். எதனால நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறோம்? நம்ம ஹஸ்பண்ட் வந்து கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு ஒரு வகையில் நம்ம வந்து ஹெல்ப் பண்ணணும், அவங்களோட சுமைகளை வந்து நம்ம வந்து குறைக்கணுங்கிற ஒரு மனப்பான்மை. நம்ம வந்து அதாவது வீட்டையும் பார்த்துக்கணும், குழந்தைங்களையும் பார்த்துக்கணும், நமக்குன்னு ஒரு தன்னம்பிக்கை வரக்கூடிய இதில் நம்மளும் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நான் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன். என்னோட எண்ணம் கரெக்டு தானே? கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த யூடியூப் சேனலை நம்பி நம்ம வந்து நான் வந்து இறங்குனது என்னன்னா, யூடியூப் சேனல் ஆரம்பித்ததுமே நம்ம வீடியோ போட்டால் நம்ம சம்பாரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா, அது அப்படியே ஆப்போசிட்டு. அது வந்து நம்ம யூடியூப் சேனலுக்கு வர்றதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு சில ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்குது. அது எல்லாமே கடந்து வந்தாச்சு. நம்ம கடந்து வந்து மானிட்டேஷன் ஆயிடுச்சு. மானிட்டேஷன் ஆகி எனக்கு சம்பளம் வந்து ஒரு வருஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு ஒரு சம்பளம் வர்றதுக்கு. ஒரு சம்பளம் தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா, சேனல் வந்து வியூவர்ஸ் போகலை. ஏன் போகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் நினச்சிக்கிட்டது என்ன நினச்சிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து எனக்கு தெரிஞ்ச வேலைகள், நான் தோட்டத்து வேலைக்கு போனேன்னா அந்த தோட்டத்து வேலை செய்கிறத பற்றி நான் எடுத்து போடுறேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இது வீட்டில் சமையல் பண்ணுறத நான் வீடியோ எடுத்து போடுறேன். அவ்வளோதான். வேறு என்ன நான் பண்ணுறேன்? வேறு எதுவும் இல்லை. அப்போ வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ வந்து பிடிக்கல, நான் போடுற வீடியோ வந்து பிடிக்கல. பிடிச்சிருந்துச்சின்னா நிறைய ஷேர் பண்ணி விட்டுருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. பிடிக்கல, அதனால வந்து என்னோடய சேனல் வந்து வியூவர்ஸ் போகலை. ஏன் எதனால போக மாட்டேங்குது? ஒரு வருஷமா 2 வருஷமா நான் சேனல் ஆரம்பித்து நம்ம கஷ்டப்படுறதுலேருந்து நம்மளும் ஒரு லெவலுக்கு வரணும் அப்படி ஒரு நல்ல ஒரு எண்ணத்தோடு நம்ம யூடியூப் சேனலுக்குள்ளே வந்தோம். யூடியூப் சேனல் வந்து என்னோட வீடியோஸ்க்கு வந்து நீங்கள் வந்து வியூவர்ஸ் தரல, நான் ரொம்ப வருத்தப்படுறேன். அதுக்கு நீங்கள் வியூவர்ஸ் வந்து ஏன் என்னோடய சேனலுக்கு தரமாட்டேங்கிறீங்க? மக்கள்கிட்ட கொண்டு என்னோடய வீடியோவை, நாங்கள் ஒரு பின்தங்கிய கிராமத்தில் வசிக்கிறோம், நாங்கள் வந்து ஒரு வீடியோ எடுத்து போடுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம். அதுக்கு வந்து முதல் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. ஏன்னா உங்களை நம்பி தான் நாங்கள் இருக்கோம். சரிங்களா? இது ஒன்று. ஒரே ஒரு சம்பளம் தான் எடுத்திருக்கேன். எனக்கு மாதம் $100 வந்தால் கூட எனக்கு போதுமானது. ஓரளவுக்கு நான் என்னோட மனசில் வந்து எனக்குன்னு ஒரு தன்னம்பிக்கை இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா, ரொம்ப பொறுமை, ரொம்ப கையாண்டு எவ்வளோ பேச்சு வாங்கியிருக்கோம் இதில். நீங்களே பார்த்துருப்பீங்க. என்னோட பழைய வீடியோஸ்லலாம் போய் பார்த்தீங்கன்னா, நான் எவ்வளோ தூரம் வருத்தப்பட்டு வீடியோ எடுத்து போட்டிருக்கேன், என்னை எப்படியெல்லாம் பேசுனாங்க எல்லாமே நான் போட்டிருக்கேன். பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த அளவு கடந்து வந்து சேனல் மானிட்டேஷன் ஆகி சம்பளம் வரலைன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் சொல்லுங்கள். நம்ம இதில் வந்து நான் எவ்வளவோ நான் நிறையா கனவுகள் நான் நினச்சிருக்கேன். ஆனால் எல்லாம் சொல்கிறாங்க, நீ சொல்லுங்கையுமாவே திரு எவ்வளோ சம்பாரிச்ச, காசு வருதா அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் அதில் எவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு யாருக்கு தெரியும்? எனக்கு தான் தெரியும். ஒரு விஷயம் பண்ணுறதுன்னா அது பார்க்குறவங்களுக்கு வந்து ஈஸியாக தெரியும். ஆனால் அதை நடைமுறைப்படுத்துறவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சரிங்களா? அப்புறம் வந்து எந்த மாதிரி வீடியோ போட்டால் வியூவர்ஸ் போகுதுன்னா, பொய்யா நடிக்கிறாங்க. செல் எடுத்து இப்படி வச்சுக்கிறாங்க. வச்சுட்டு, மாமா எங்கே மாமா இருக்க, மாமா நான் உன்னை தேடிட்டு இருக்கேன் மாமா அப்படிங்கிறாங்க. அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் சண்டை கட்டிட்டு போயிட்டேங்கிறாங்க. நான் சண்டை கட்டிட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேங்கிறாங்க. அந்த மாதிரி அடிச்சுக்கிட்டு புரண்டுக்கிட்டு ஒரு ஃபேமிலி ட்ராமா மாதிரி நடித்து வீடியோ போடுறாங்க, ஏமாற்றிக்கிட்டு. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு முன்னுரிமை. பார்த்தீங்கன்னா,
வீடியோ போட்டு 1 மணி நேரம் 2 மணி நேரத்துலேயும் அவ்வளோ வியூவர்ஸ் போகுது. நாங்கள் கஷ்டப்பட்டு காட்டுலேயும் மேட்டுலேயும் மழையிலையும் வெயில்லையும் கஷ்டப்பட்டு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து உங்ககிட்ட கேட்குறோம். நீங்கள் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. இதிலிருந்து என்ன புரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, உண்மையாக யதார்த்தமாக நாங்கள் கிராமத்தில் எப்படி இருக்கிறோமோ அந்த மாதிரி தான் நாங்கள் இருக்கோம். அதாவது இயற்கையாக நாங்கள் வந்து இதுக்காக மேக்கப் போடுறதில்ல, ஒன்றுமே போடுறதில்ல. நாங்கள் எங்கள் வீட்டில் என்ன சோறு குழம்பு பார்க்குறோமோ அதை ஒரு வீடியோவே எடுத்து போடுறோம். என்ன வேலை செய்கிறோமோ அதை ஒரு வீடியோவே எடுத்து போடுறோம். நீங்கள் ஏன் அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க? பொய்யான ஒரு தகவலை கொடுக்குறாங்க, பொய்யான ஒரு நடிப்பு நடிக்கிறாங்க. செல் எடுத்து கையில் வச்சுக்கிட்டு அவங்க நடிக்கிறாங்கன்னு உங்களுக்கே தெரியுது. ஆனால் அவங்களுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க. ஏன் நாங்களும் முன்னேறணும்னு ஆசைப்படுறதுல என்ன தப்பு இருக்குது? சொல்லுங்கள் பார்ப்போம். எங்களை மாதிரி உண்மையாலுமே கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எவ்வளவு நல்லாயிருக்கும். நாங்களும் மனசுல எவ்வளோ ஆசைகளோடு வந்திருப்போம், எவ்வளோ ஒரு வலியும் வேதனையும் அனுபவித்து இந்த ஒரு வழிக்கு நாங்கள் வந்திருப்போம். நிறைய கனவுகள்லாம் கண்டேங்க. நம்மளுக்குன்னு ஒரு வருமானம் வரும், நம்மளுக்குன்னு ஒரு சம்பளம் வரும், நம்ம அதை எடுத்து நம்ம வீட்டுக்காரருக்கு இதுக்கு செலவு கொடுக்கணும், அவரோட செலவு சுமைகளை வந்து நம்ம குறைச்சி விடணும்னு சொல்லி நான் நினச்சேன். ஆனால் இதெல்லாம் எதுவுமே நடக்கலை. பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் ஒரு $100 வந்தால் கூட எனக்கு மனசுக்கு வந்து சந்தோஷமாக இருக்கும். $100 வருதா? வரல. இப்போயே நான் வீட்டில் சமையல் பண்ணுறது தான் நான் எடுத்து போட்டுட்ருக்கேன், காட்டு வேலைக்கு போகிறது தான் நான் எடுத்து போட்டுட்ருக்கேன். ஏன் வியூவர்ஸ் போக மாட்டேங்குது? ஒன்றுமே இல்லாத ஒரு வீடியோவுக்கு நான் சண்டை கட்டிக்கிட்டேன், என் புருஷனை விட்டுட்டு போயிட்டேன், என் அம்மா வீட்டுக்கு போயிட்டேன், அது இதுன்னு சும்மா ஒன்றுமே ஒரு விஷயமும் இருக்காது, அதுக்கு வியூவர்ஸ் போகுது. என்ன காரணம் சொல்லுங்கள்? ஏமாத்துறவங்களுக்கு தான் உலகத்தில் இடம் இருக்கா? எனக்கு ரொம்ப நாளாக கேட்கணும்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். இன்றைக்கி நான் கேட்குறேன். சொல்லுங்கள், உண்மைக்கு வந்து வேல்யூஷன் கம்மியா? பொய்யான ஒரு வாழ்க்கைக்கு தான் இந்த உலகத்தில் இடம் இருக்குதா? உண்மையாக இருக்கிறவங்க, யதார்த்தமாக இருக்கிறவங்க, எங்களை மாதிரி பின்தங்கிய கிராமத்தில் இருக்கிறவங்கெல்லாம் முன்னேறணும்னு நினைக்கிறது தப்பா? நாங்கள் என்ன அப்படி பிடிக்காத வீடியோவை நாங்கள் போடுறோம்? ஏன் எங்கள் வீடியோக்கு வியூஸ் போக மாட்டேங்குது? தெரிஞ்சவங்க சொல்லுங்கள். மேக்கப் போட்டு வீடியோ போடுங்கன்னு சொல்லி சொன்னீங்க. நேற்று மேக்கப் போட்டு நான் வீடியோ போட்டிருந்தேன். என்ன வியூவர்ஸ் போயிருக்கு பெருசாக? சொல்லுங்கள் பார்ப்போம். வியூவர்ஸே போகலைங்க. டெய்லி எவ்வளோ டாலர் ஏறுது? எத்தனை டாலர் கணக்காக ஏறுதா? இல்லை மனசுக்கு எவ்வளோ வலியும் வேதனையும் இருக்குது தெரியுங்களா? எவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் வந்திருப்போம். என்ன ஒன்றுமே இருக்காது, ஒரு விஷயமும் இருக்காது. ஒரு வண்டியில் போகிறாங்க, அதுக்கு அவ்வளோ வியூவர்ஸ் போகுது. ஹாய்ன்னு சொல்கிறாங்க, அதுக்கு வியூவர்ஸ் போகுது. பார்த்தா மனசுக்கு ரொம்ப கவலையாக இருக்குங்க. ஏன் அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறீங்க? எங்களுக்கு வந்து ஏன் சப்போர்ட் பண்ணி வியூவர்ஸ் போக மாட்டேங்குது? எனக்கு வந்து கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். எனக்கு ஒரு வீடியோ போடுற ஒரு இன்ட்ரெஸ்டே எனக்கு வந்து வரமாட்டேங்குது. அதுதான் இப்போது மனசுக்கு வந்து ரொம்ப வலியும் வேதனையும் நிறைஞ்சிருக்கு. ஒரு வீடியோ போட்டால் ஒரு எத்தனை வருஷம் ஆகுதுங்க? 4 வருஷம் 5 வருஷம் ஆகியுமே ஒரு 50 வியூவர்ஸ் 60 வியூவர்ஸ் தான் போகுங்களா ஒரு சேனலுக்கு? மக்கள் உங்களோட சப்போர்ட்னால தான் நாங்கள் வந்து வீடியோ போட்டால் மட்டும் பத்தாது, நீங்கள் பார்த்து சப்போர்ட் பண்ணணும். எங்களை மாதிரி உண்மையாலுமே கஷ்டப்படுறவங்க எங்களுக்கு வந்து உண்மையாக நாங்கள் வந்து வீடியோ போட்டுட்ருக்கோம். எங்களோட வாழ்க்கை நிலவரம் எப்படியோ அதைத்தான் நாங்கள் வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கோம். எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் இல்லாமல் வந்து நான் இந்த அளவுக்கு வரலை. வந்துமே ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் இருக்குது. எந்த ஒரு வருமான வாய்ப்புமே இல்லை. தயவு செஞ்சு என்னோடய சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். வியூவர்ஸ் அதிகமாக போகிறதுக்கு நான் என்ன பண்ணணும், என்ன மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும்னு சொல்லுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எடுத்து போட்டுடுறேன். சரிங்களா? இன்றைக்கி நான் பேசுனது யார் மனசையாவது புண்படுத்துகிறதா இருந்தால் எல்லோரும் என்னை மன்னிச்சுக்கோங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.